ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி எல்லாருக்கும் நம் பிதாவின் நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த டேபர்னிக்கல் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். கூடியிருக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவுகாக்க சொல்லி இந்த கூட்டத்தில் ஜெபத்தில் வழிநடக்கும்படிய சகோதரன் மனோகரன் கருண் வேண்டி அன்போடு அழைக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தந்தையே. தகப்பனே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே இந்த ஒரு மறைமுகமான கூடுகையில கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக கொடான கோடி நன்றிகளும் ஸ்தோத்திரங்களையும் எங்கள் இரட்சகரின் மூலம் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தந்தையே. தகப்பனே, இதோ இந்த நாளிலும் நீங்க கொடுக்க இருக்கிற சத்தியத்தை நாங்கள் கேட்டு உணர்ந்து அந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து எங்கள் இரட்சகரும் எங்களுடைய மனவாளனுமாய் இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவினுடைய சாயலை பெற்று அவருடைய பரிசுத்த கரங்களிலிருந்து எங்களுடைய அழியாமையை நாங்கள் சீக்கிரம் சுதந்திரித்துக் கொள்ள அதற்கே உண்டான ஜீவியம் ஜீவிக்க தேவரீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பாதத்திலே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம கடந்த வாரத்துல டேபர்னிக்கலோட பிராகாரம் அதோட கேட் பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது ஆல்டர் பலிபீட்டம் பத்தி அது செய்தி கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பிரதான கிருபை, அவருடைய ஒரு மட்டில்லாத தயவு மீண்டுமாக அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த இணையத்தின் வாயிலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இன்னும் ஒரு மாபெரும் கிருபைக்காக ஸ்லாக்கியத்திற்காக நாம் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுத்துக்கொள்ளோம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தொடர் வேதாகம வகுப்புல ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு தொடர் வேதாகம வகுப்புல நாம இன்னைக்கு நம்ம 4வது வகுப்புல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த வகுப்பினுடைய ஒரு தலைப்பு நம்ம எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, பலிபீடத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்துட்ட பிரகாரத்தினுடைய வாசல், இந்த எல்லா காரியங்களையும் நம்ம கடந்த வாரங்கள் நம்ம பார்த்தோம். பொதுவாக ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை அடையாளப்படுத்துறதா நம்ம பார்க்கிறோம். ஒரு எளிமையாக சொல்லணும்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இங்க அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். எந்த அடிப்படையில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இங்க அடையாளப்படுத்துறாங்க, எப்படி அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு போகும்போது, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பேசிய சத்தியங்கள், அவருடைய செய்த பலி, அவருடைய 3 வருஷ ஊழியங்கள், அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், அப்படியாக எல்லா விஷயங்களும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அடங்கி இருக்கு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஒட்டுமொத்த நம்முடைய கிறிஸ்துவை பல பரிணாமங்கள்ல பிரதிபலிக்கக்கூடிய ஒரே ஒரு இடமாக, ஒரே நிழலாக நம்ம பார்க்கறது என்னன்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியம். நம்முடைய அறிமுக வகுப்புல நம்ம பார்த்தது போல ஆசரிப்பு கூடாரம் ஒட்டுமொத்த ஆண்டவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரையும் அடையாளப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஒரு இடத்துல கூட நம்ம பேசல அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார். ஆனால் அவர் மறைமுகம் அநேக வார்த்தைகளை ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லியிருப்பாங்க. எப்படி அப்படிங்கும்போது, நானே வாசல், என் வழியாக ஒருத்தருக்கு பிரவேசிங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய முறை அந்த வசனங்களை நம்ம படிச்சுக்கோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கும்போது ஒரு அருமையான நிழல் அப்படின்னு தான் பார்க்கிறோம். அதுக்கான பொருள் எங்க இருக்குது அப்படிங்கும்போது பின்னாடி அந்த அடிப்படையில் பிரகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பாவமுள்ள ஒரு பாவத்துல பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாவிகளாக இருக்கக்கூடிய இந்த மனுக்குலம், பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த மனுக்குலம் அது எப்படி அந்த பாவத்தை விட்டு தங்களை நீக்கி சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகி தேவ சமூகத்துல எப்படி நெருங்க போறாங்க அப்படிங்கிறதனுடைய ஒரு மாடல் எங்க இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கு. அப்படியாக ஆசரிப்பு கூடாரம் நமக்கு உணர்த்தக்கூடிய படிப்பினை என்னவாக இருக்கு அப்படின் போது, ஒரு பாவி எப்படி தேவ சமூகத்துல நெருங்குறாங்க, தேவனை எப்படி தரிசிக்க போறாங்க, எப்படி தேவனோட கூட சதா காலங்களும் இருக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வழிமுறை எங்க இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கணும். அந்த அடிப்படையில பிரகாரம் எதை அடையாளப்படுத்துச்சு அப்படிங்கும்போது, நாம் நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை அடையாளப்படுத்தோ, ஒருவேளை
அந்த நீதிமான நிலைமையில வந்து தவறக்கூட வாய்ப்பு இருக்கிறத கூட பார்க்குறோம். அதனாலதான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். இல்லை அப்படின்னா பார்சியலி ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் அப்படின்னு பார்க்கணும். என்ன பார்சியலி ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் அப்படிங்கும்போது, ஒருவேளை இந்த நீதிவான் நிலை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறாங்க, இந்த நீதிவான் நிலையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தல அப்படின்னு சொன்னா இந்த நீதிவான் நிலை நம்ம விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். ஒருவேளை எப்படி தக்க வச்சு கொள்றது அப்படிங்கும்போது அந்த பிரகாரத்துல இருந்து தூண் அதுக்கு அடையாளம் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கணும். எப்படி அந்த தூண் உறுதியாக நிறுத்தப்பட்டிருந்துச்சோ அந்த தூண்ல, அதே போல நாம் எப்படி அந்த ஒரு ஒரு உறுதியை அந்த தேவ சமூகத்துல நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்துல ஒரு உறுதித்தன்மை காட்டும் பொழுது நாம பெற்றுக்கொள்றோம் அந்த நீதிவான் நிலைய முழுமையா. அதை தொடர்ந்து பிரகாரத்துடைய வாசல் என்னவா இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு அருமையான ஒரு வழியை ஆயத்தம் செய்திருக்கிறாங்க. அந்த வழி மூலமாக கிறிஸ்துவ மூலமாக நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பரிசுத்த தன்மைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிற ஒரு வாய்ப்பை நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நம்ம அந்த திரை அப்படிங்கும்போது நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த வாரத்துல பார்த்த விஷயம் 3 திரைகள் ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கும். 3 திரைகள் நம்ம காணப்படும். அந்த 3 திரைகளும் ஒரே மாதிரியான கலர்ஸ் இருக்கும், ஒரே மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கறோம். அப்படின்னா 3 ஸ்டேஜஸ் இருக்கு ஒரு புது சிஸ்டருடைய வாழ்க்கையில. அதாவது பாவி தேவ சமூகத்துல நெருங்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ல ஒரு பாவமுள்ளவர்கள் பரிசுத்த நிலை அடைகிறதுக்கு ஒரு 3 நிலைகளாக இருக்கிறத பார்க்கணும். அது அழைக்கப்பட்ட நிலைமை, அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, அப்புறம் உண்மையுள்ள நிலைமை. அதாவது அழைக்கப்பட்ட நிலைமை அப்படிங்கும்போது நம்ம பரிசுத்தத்துல நிலையாகணும் முதல் கேட்டு. 2வது கேட் வந்து நம்ம பார்க்குறோம், பிரகாரத்தில் என்ற கேட்டு அழைக்கப்பட்ட நிலைமை. 2வது கேட்டு நம்ம பார்க்குறோம், அது வந்து பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய திரை, அது வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. அடுத்தது மகா பரிசுத்தலம், அது வந்து நம்முடைய மரணம், அது உண்மையுள்ள நிலைமை அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 3ம் இருக்கு ஒரே மாதிரியான. அது காரணம் அதில் இருக்கக்கூடிய நீளம், அப்புறம் வந்து ரத்தாம்பரம், அப்புறம் நம்ம பார்த்தோம் அந்த சிவப்பு, அது ஒரு மிக்ஸ்டு கலர்னு கூட பார்த்தோம். அந்த ரத்தாம்பரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து விசுவாசமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியை குறிச்ச அந்த சிவப்பு, இந்த 2ம் கலக்கும் போது ரத்தாம்பரம் ராஜரீகம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பெற்றுக்கொள்றோம். அதாவது நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலியாக நம்ம செலுத்தும் பொழுது, அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகளை காட்டும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா ராஜரீக பிரமாணம் அப்படிங்கிற வாய்ப்பு. அதாவது ராஜா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். யாரோடு கூட அரசாள போறோம் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட அரசாளக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியது, பெற்று தரக்கூடியது எதுவாக இருக்கு அப்படிங்கும் போது நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான அந்த திரை அங்க இருக்கக்கூடிய கலர்ஸ் நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த பிரகாரத்தை கடந்து நம்ம உள்ள போகும்போது முதலாவது நமக்கு காணப்படுறது பலிபீடம். இந்த பலிபீடத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கணும். பலிபீடத்தினுடைய முதலாவது அது காரியங்கள், அந்த வசன பகுதியை நம்ம வாசிடுவோம். அதனுடைய அளவுகள் குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு அளவு கூட அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். சகோதரி வாசிங்க. யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்தி மரத்தினால் பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகளை அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பலிபீடத்தினுடைய அளவை குறித்து நமக்கு தேவன் எப்படி மோசையிட்டு அங்க சினாய் மலையில கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு அருமையான ஒரு சதுர வடிவம் இருக்கக்கூடிய ஒரு அளவுகளை கொடுத்துருக்காங்க. பொதுவாக நமக்கு தெரியும் சதுரத்திற்கும் செவ்வகத்திற்கும் முக்கோணத்திற்கும் வட்டத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஷேஃப்க்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கூட இருக்கிறத கூட நம்ம பார்த்துக்கிறோம். அந்த அடிப்படையில் இது சதுர வடிவத்தை நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். சதுரம் அப்படிங்கும் பொழுது அது எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு 5 முழம் அகலம் 5 முழம் நீளம். அப்போ நீளமும் அகலமும் அதாவது லென்த் வித் ஈக்குவலா இருந்தா இட்ஸ் கால்டு கியூ. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஒரு அருமையான வந்து ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு தெரியும் ஒரு சதுரம் அப்படிங்கும்போது அது ஒரு முழுமையை ஒரு
பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு கொடுக்குங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, இந்த பலிபீடத்தை அவங்க எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க, எப்படி அவங்க வந்து முதலாவது இது உண்டாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க நமக்கு நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்போது ஒரு சித்தியும் மரம். நம்ம அங்க ஆசரிப்பு கூடாரத்துல பயன்படுத்தப்பட்ட அத்தனை மரங்களும் அந்த சித்தியும் மரம் தான் பார்க்கிறோம். அந்த சித்தியும் மரம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் அந்த மரத்தினுடைய தன்மை எப்படியாக இருக்கும் அப்படிங்கும்போது அது உறுதித்தன்மையா இருக்கும், அதே சமயத்துல வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். சித்தி மரத்தினுடைய விஷயம் அதுல ஒரு அருமையான மரம். அந்த மரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப லகுவா இருக்கும், தூக்கும்போது வெயிட் கம்மியா இருக்கும், ஆனால் அதனுடைய உறுதித்தன்மை ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அப்படியாக அந்த மரத்தை எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மரத்துல வந்து இந்த பலிபீடத்தை செய்யறாங்க. செய்யும் பொழுது அதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா 5 முழம் நீளம் 5 முழம் அகலம் அப்படிங்கிற வச்சு அதோட பண்றாங்க. அதனுடைய உயரம் வந்து 3 முழம், ஹைட் வந்து 3 முழம் வைக்கிறாங்க. அப்போ சுத்தியும் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வெண்கலத்தகடு அப்படின்னா அங்க நமக்கு தெரியும் அது பிராஸ் ஷீட். அதாவது அங்க நமக்கு சில இடத்துல காப்பர் அப்படின்னு இருக்கும். காப்பர் வந்து தமிழ்ல வந்து நம்முடைய மூத்த சகோதரர் தாமிரம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாங்க, தவறு இல்லை, எல்லாமே வார்த்தைகள் ஒண்ணுதான். அப்ப தகடுங்கிறது வந்து நம்ம எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு அந்த மெட்டல் வச்சு ஒரு ஒரு தகரம் போல ஒரு ஷீட், அந்த ஒரு மெட்டல் ஷீட். இதுல என்ன மெட்டல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெண்கலம். அதாவது இங்க சரியாக சொல்லணும் அப்படின்னா இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா பிராஸ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷீட்டு, அந்த ஷீட்டை அந்த பலகையில வச்சு ஓவர் கோட்டிங் மாதிரி வச்சு என்ன பண்றாங்க மூடுறாங்க. இந்த பலகையை வச்சு கவர் பண்றாங்க, ஃபுல் கவர் பண்றாங்க. ஏன் அப்படிங்கும்போது இந்த பலிபீடம் நமக்கு தெரியும் அங்க நெருப்பு அதிகமான ஒரு நெருப்பு கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட வந்து ஒரு அடுப்பு மாதிரி தான், இதனுடைய வேலையே அடுப்பு தான். அந்த அப்போ என்ன ஆகும் அந்த அந்த சித்தி மரம் எரிஞ்சிடக்கூடாது. அப்போ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வெண்கலத்து தகடுனால வச்சு அங்க வந்து முழுவதுமாக அங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நாம புரிஞ்சுக்கொள்றோம். இதனுடைய அடுத்த ஒரு காரியம் பார்க்குறோம் எப்படி இருக்கு அப்படின்னா தொடர்ந்து வாசிக்கலாம். அதாவது அகலம் 5 முழம், நீளம் 5 முழம், அதோட உயரம் மட்டும் 3 முழம். தொடர்ந்து வாசிக்கலாம். இப்ப இதனுடைய நீங்க காரியங்கள் நீங்க பார்க்கும்போது 5 முழம் அகலம், 5 முழம் நீளம், எல்லாமே 5 இருக்கும். அப்ப 5 போது நமக்கு தெரியும் அதோட உயரம் நமக்கு 3 எல்லா பக்கமே 3 இருக்கும். இதனுடைய ஒருவேளை இதனுடைய பார்வை நம்ம பார்க்கும்போது நீங்க டாப் வியூல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டாப் வியூல நமக்கு எப்படி கொடுக்கும் அப்படிங்கும்போது நீங்க அது கரெக்டான ஒரு ஸ்கொயர் மாதிரி நமக்கு கொடுக்கும். ஒருவேளை சைடு வியூல இருந்து பார்க்கணும் அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு செவ்வக வடிவத்துல நமக்கு காணப்படும். காரணம் என்னன்னா நமக்கு அதுக்கான அந்த உயரம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா 3 முழம், நீளம் 5 முழம் அப்படிங்கிற ஒரு அளவை நமக்கு பார்க்கலாம். ஒருவேளை இந்த பலிபீடத்துல நீங்க கவனிக்கும் போது அந்த டாப் வியூ எதுக்காக இந்த சார்ட் இங்க கொடுத்துருக்குன்னா மேல் நோக்கி பார்க்கும்போது அது எப்படித்தான் இருக்கும் நமக்கு அப்படிங்கும்போது சரியான அளவுல இருக்கக்கூடிய ஒரு சதுர வடிவம் மாத்திரம்தான் நமக்கு அங்க தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேல இருந்து பார்க்கும் பொழுது. எதுக்காக நம்ம இதெல்லாம் விளக்கம் கொடுக்கறோம்னா பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ஆவிக்கிறதுக்கு இது மிக பிரயோஜனமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3வது வசனம் வாசிக்க சொல்லுது. அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுக்களை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. ஆமாங்க. இப்ப என்ன இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் வெசல்ஸ் வந்து இங்க வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அதுவும் வெண்கலத்தால செய்ய சொல்லியிருக்காங்க. பிராஸ் மெட்டீரியல் தான் அங்க பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. எப்படி பிராஸ் மெட்டல் பயன்படுத்தி பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோக் மாதிரியான இருக்கும் விஷயங்கள் இருக்கும். அப்புறம் வந்து அந்த கரண்டிகள் எதுக்காக அப்படிங்கும்போது அந்த பலிபீடத்துக்குள்ள வந்து அங்க என்ன ஆகும் அப்படின்னா சைடு ஓப்பன்லாம் இது இருக்காது. அப்போ மேல்புறத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உள்ள அடுத்த படிக்க போற ஒரு வலைப்பின்னல் இருக்கும், அது வந்து ஒரு மெஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு உள்ள அங்க வந்து நெருப்பு மூட்டக்கூடிய அந்த விறகு கட்டைகள் எல்லாம் போட்டு நெருப்பெல்லாம் போட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அங்க எரிஞ்சிருக்கும். அதனுடைய அந்த நெருப்பு எரிஞ்சு சாம்பலா இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பலை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த சாம்பல் எடுக்கணும் இல்லையா, அடுத்த பலிக்கு செலுத்தும் போது அந்த சாம்பலை கிளீன் பண்ணும்போது எடுக்கணும். அப்ப எடுக்கிறதுக்கு அவர் எதை பயன்படுத்திருக்காங்கன்னா அந்த மாதிரியான கரண்டிகள் பயன்படுத்திருக்காங்க. அந்த சாம்பலை அள்ளி வெளியே கொண்டு போடுறதுக்கு வெளியே கொண்டு கொட்டணும் இல்லையா, அதுக்காக வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய அங்க பாத்திரங்கள் அங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பலிபீடத்திற்கு உரித்தான சில சப்போர்ட்டிங் வெசல்ஸாக நம்ம பார்க்குறோம். அதுவும் என்னவா இருக்கு அப்படிங்கும் போது அது வந்து பிராஸ் மெட்டீரியல்ல, அதாவது வெண்கலத்தினால ஆன எல்லாமே அந்த கரண்டி கிண்ணிகள் முள் தொடர்கள் அந்த ஃபோக் மாதிரி அதை
காரணம் அப்படின்னா அது சில இடத்துல வந்து ரொம்ப டம்பா இருக்கும்போது அதை குத்தி அப்படி எடுத்தா கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக அந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு டூல்ஸ் மாதிரி தான் அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 4-5 வசனங்கள். 4ஆம் வசனம். வலை பின்னலை போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இப்ப இந்த வசனத்தை கவனிக்கும் போது ஒரு வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடைய பண்ணி அந்த சல்லடையை என்ன பண்றாங்கன்னா 4 மூலையில வந்து ஒரு அருமையான ஒரு வளையம் மாதிரி கொடுக்கப்பட்டு அது கரெக்டா பலிபீடத்தினுடைய பாதி அளவுக்கு. அப்படின்னா நம்ம எதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது பலிபீடத்தினுடைய உயரம் 3 முழம். 3 முழம் அப்படின்னா கரெக்டா 1.5 முழத்துல கொண்டு போய் என்ன பண்ணணும், அதை இறக்கி வைக்கணும். அதுதான் வந்து அங்க இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கும்போது பார்க்கும்போது நமக்கு தெரியும். இது மேலதான் வந்து அந்த சல்லடை மேலதான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செலுத்தக்கூடிய பலி இருக்கு இல்லைங்களா. இந்த பலிபீடத்தினுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா ஆடோ மாடோ இவங்க வந்து என்ன பலி கொடுக்கும் பொழுது அந்த ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதனுடைய உறுப்புகள் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட்ஸ் இருக்கும். அது பின்னாடி நம்ம பலிகள் குறித்து முறைமைகள் படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ சர்வாங்க தகன பலி அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த சரீரத்தையும், அதாவது அந்த பாடி எது இருக்கு அப்படின்னா ஒரு காளையோ ஒரு மாடோ அல்லது வந்து ஒரு ஆடோ பலி செலுத்தும் போது அதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பலிபீடத்தில் அப்படி வைப்பாங்க. வச்சு அப்படியே அடியில இருந்து நெருப்பு எரியும். நெருப்பு எரியும் பொழுது இது இந்த சல்லடையில அது என்னன்னா பலி வந்து அந்த பலியா இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை அப்படி தாங்கி இருக்கு. அது அப்படியே எரிஞ்சு என்ன ஆகணும், பலியிலாக அது அது எரிச்சு அது பலியாக்குற மாதிரி. அப்ப எரிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய சாம்பல் மாத்திரம் வந்து அப்படியே கீழே போய் டம்ப் ஆயிக்கும். கரெக்டா பார்க்கணும்னா 3 முழம், அதுல 1.5 முழத்துக்கு அதனுடைய பலி இருக்கும். ஆடோ மாடோ அதனுடைய உறுப்புகளை எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய பகுதியை எரிப்பாங்க. கீழே இருக்கிறது வந்து என்னவா இருக்குன்னா உங்களுக்கு எரிஞ்சு அப்படி கீழே சாம்பலா உங்களுக்கு கீழே இறங்கும் அப்படின்னு கூட பார்க்கணும். பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த சல்லடை அப்படிங்கிறது ஒரு ஒரு மெஸ் வலைப்பின்னல் போல இருக்கும். மெஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 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 ஜல்லடை அப்படிங்கும்போது ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனுடைய அளவுகள் குறித்து சொல்லப்படல. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அதனுடைய நீள அகலங்களும் நமக்கு எப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கும்போது அது பலிபீடத்தினுடைய நீள அகலம் தான் அதுக்கும் குறிக்கப்பட்டிருக்கணும். அது தனிப்பட்ட முறையில நீள அகலங்கள் இங்க குறிப்பிடப்படல. ஆனா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம், அதுல இருக்கிறது ஒரே ஒண்ணுதான், கொஞ்சம் அடிஷனலா 4 மூலையிலையும் 4 வளையங்கள் இருந்துச்சு. அந்த 4 வளையங்கள் எதுக்காக இருக்கு அப்படின்னா அதை உள்ள இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக. எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப நமக்கு தெரியும் இந்த பழைய காலத்துல எல்லாம் வந்து இட்லி கோப்பரையில இட்லி சட்டியில வந்து இட்லி செய்வாங்க. பழைய நான் சொல்றது வந்து இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த காலத்துல வந்து எப்படி இட்லி சுடுவாங்கன்னா ஒரு தட்டு உள்ள இறக்கி வச்சிருப்பாங்க. அதுல வந்து இது துணி போட்டு அதுல மாவெல்லாம் வச்சு உள்ள இறக்குவாங்க. அதுல வந்து ஒரு 4-5 அடுக்கு இருக்கும்போது அதுல கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தண்ணி இருக்கும். அப்போ வந்து அதை எடுக்கிறதுக்காக ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அந்த வளையத்தை வச்சுதான் வந்து என்ன இப்படி போட்டு எடுப்பாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அதே மாதிரி மெத்தட் தான் இங்கேயும் இருக்கும். அந்த வளையல் 4 பக்கம் மூலையிலையும் ஒரு வளையம் போல ஒரு அமைப்பு இருக்கிறது கூட இங்க பார்க்குறோம். அது எதுக்காகனா அந்த மெஸ்ஸை எடுக்கிறதுக்காக எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வலைப்பின்னல் எடுத்துட்டு உள்ள கூடிய சாம்பலை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளீன் பண்ணுவாங்க. அடுத்த பலிக்கு அது தயாராகும் அப்படிங்கிறது கூட நம்ம அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வலைப்பின்னல் போன்ற ஒரு சல்லடை. அதுவும் வெண்கலத்தால உண்டாயிருக்குன்னு பார்க்குறோம். வெண்கலம் ஒருவேளை அங்கே நம்ம பார்க்குறோம் அதனுடைய நெருப்பு தாங்க கொள்ளக்கூடிய அளவும் கூட அதனுடைய இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த மெட்டல் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அடுத்தது வாசிக்கலாம். 6-8 வசனம். 6 முதல். பலிபீடத்திற்கு சீத்தி மரத்தால் தண்டுகளை பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். ஆமாங்க. இப்ப பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சிஸ்டர் 8 வாசித்தீங்களா? 8ஆம் வசனம். அதை உள் வெளி விட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவார்கள். தேங்க்யூ. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பலிபீடத்துக்கு சைடுல வந்து என்னன்னா ஒரு தண்டு வந்து இருக்கணும். தண்டுகள்னா ஒரு நீங்க இந்த பிக்சர்ல பாக்குற போல தண்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு வெளியே அவுட்ல, அதாவது அதனுடைய அவுட் சைடு பார்க்கும்போது இதை தூக்கிட்டு போறதுக்காக. இப்ப பாருங்க ஆசிரியப்பு கூட ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல,
தேவன் எங்கெல்லாம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணம் செய்து சொல்றாங்களோ, பாளையம் இருக்கிறாங்களோ, அந்த பாளையத்து நடுவில் ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க போடணும் இல்லையா? அப்போ திரும்ப பாளையம் புறப்படும் பொழுது எல்லாத்தையும் கழட்டிட்டு டிஸ்மாண்டல் பண்ணிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கொண்டு இவங்க வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தூக்கிட்டு போறதுக்கு, சுமந்துட்டு போறதுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதுவா இருக்கிறது போல அங்க வந்து ஒரு தண்டு கொடுக்கப்பட்டு, தண்டுங்கும் போது நீங்க ஒரு போஸ்ட் அது எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறது போலதான் இருக்கும். கரெக்டா ரெண்டு பக்கம் சைட்ல வந்து ஒரு வளையம் இருக்கு. அந்த வளையத்துல வந்து அதை உள்ள விட்டு ஒரு தண்டுமான் வச்சு தூக்கிட்டு போறதுக்கான ஒரு ஏதுவா இருக்கிற மாதிரி அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாவற்றையும் சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் எப்படி இங்க முடிக்கிறாங்கன்னா, நான் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவாய் போது, இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயங்கிறது கூட நம்ம அடிக்கடி தேவன் அங்க உணர்த்தி கொடுத்துருக்கார். நான் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கணும் அதே போல நீ செய்யணும் அப்படின்னு சொல்றார். அவர் எப்படி மாடல் கொடுத்துருக்காரோ தேவன் வெளிப்படுத்தின அதே அளவுகள்ல கொஞ்சம் கூட மாறாம அப்படியே வந்து அங்க என்ன பண்றாங்கன்னா செஞ்சாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, நீங்க கவனிக்கலாம். இந்த ஒரு பலிபீடத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்காக நான் போட்டுறேன். நீங்க எல்லாம் கவனிங்க. And thou shalt make an altar of shittim wood, 5 cubits long and 5 cubits broad. The altar shall be 4 square, and the height thereof shall be 3 cubits. And thou shalt make the horns of it upon the 4 corners thereof. His horns shall be of the same, and thou shalt overlay it with brass. And thou shalt make his pans to receive his ashes, and his shovels, and his basins, and his flesh hooks, and his fire pans. All the vessels thereof thou shalt make of brass. And thou shalt make for it a grate of network of brass. And upon the net shalt thou make 4 brazen rings in the 4 corners thereof. And thou shalt put it under the compass of the altar beneath, that the net may be even to the midst of the altar. And thou shalt make staves for the altar, staves of shittim wood, and overlay them with brass. And the staves shall be put into the rings, and the staves shall be upon the 2 sides of the altar, to bear it. Hollow with boards shalt thou make it, as it was showed thee in the mount. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்க வீடியோல பார்த்தது போல அது கரெக்டா ஏறக்குறைய இதுல எல்லாமே கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இதுல குறைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இருக்கிறதில்ல. இப்போ நம்ம புரிதலுக்காக தான் இந்த வீடியோ நமக்கு போட்டிருக்கோம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பலிபீடம் நமக்கு பார்த்தது போல இங்க எப்படி இருக்கு அப்படிங்கும்போது 5 முழம் நீளம் அகலம், அதுல ஒரு 3 முழம் உயரத்துல ஒரு அருமையான ஒரு சித்தி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தை சுத்தியும் அந்த பலிபீடத்தினுடைய அந்த சித்தி மரத்துல வெண்கல தகட்டினால மூடி அதை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது கோட்டிங் மாதிரி இருக்கும். அந்த பிளேட்டிங் ஒர்க் பண்ணி தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது நடுவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 1.5 அடியில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வலைப்பின்னல் பண்ண ஒன்று விஷயம் இருக்கு. கூட அதுக்கு சப்போர்ட்டிங்க்கு நம்ம பார்க்குறோம். சப்போர்ட்டிங் வெசல்ஸ் எல்லாம் இருக்கிறது கூட பார்க்குறோம். முள்துறடுகள், கரண்டிகள், கிண்ணங்கள் எல்லாமே இருக்கு. அந்த சாம்பலை வந்து கிளீன் பண்றதுக்காக அப்படின்னு பார்க்குறோம். இந்த பலிபீடத்துல வந்து 4 கொம்புகள் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பிக்சர்களோட 4 கொம்புகளும் அங்க தனியா இல்லை. அது எப்படி இருக்குன்னா அதனுடைய பலிபீடத்திலிருந்து அப்படியே மேல 4 மூலையிலிருந்துமே அப்படியே வந்து என்ன தொடர்ச்சியாக வந்தது போலதான் இருக்கும். தனியா வச்சது மாதிரி சில கூகுள் இமேஜஸ்ல எப்படி இருக்குன்னா தனியா இப்படி வளைஞ்ச மாதிரி எப்படி இருக்குன்னு மாட்டு கொம்பு போல ஆட்டுக்கொம்பு வளைஞ்ச அப்படிலாம் குறிப்பிடப்படல. எப்படி இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல இருந்தே அப்படியே வந்து மேலோக்கி இருக்கிறது போல இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்க அன்பான சகோதரர்களே, இப்ப இந்த பலிபீடம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இது நிழல். இந்த நிழல் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படிங்கும்போது நமக்கு ஒரு வசனம், நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்கு உரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. பாருங்க, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கான பலிபீடம் எதை குறிச்சு நாங்க சொல்லப்பட்டிருக்கோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கான பலிபீடம். அது நமக்கு தெரியும். நம்ம ஆசரிப்பு கூடத்துல எல்லா விஷயங்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மையப்படுத்தி இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல இந்த இது என்ன பரிணாமங்கள்ல இங்க பலிபீடத்துல நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கும்போது அவர் என்னவாக இங்க பலிபீடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த ஒரு
ஈடுபலிக்கு இது என்னவா இருக்கு அப்படின்னா அடையாளமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்புறம் ரேன்சம் சாக்ரிஃபைஸ் மட்டும் நம்ம வெறுமனே எடுத்துக்கொள்ள முடியாது. எதுல அப்படின்னா தன்னுடைய பரிபூர்ண மாம்சீக சரீரத்துல அவர் கொடுத்த பலியை அடையாளப்படுத்துறது பார்க்கிறோம். பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது, இந்த பலிபீடம் நம்முடைய ஆண்டவனுடைய ஒரு அவர் 33 வருஷம் இந்த பூமியில ஒரு ஒரு மனுஷ உருவத்துல மனுஷ சரீரத்துல வாழ்ந்தார் இல்லையா? அப்படி வாழ்ந்த அந்த பரிபூரண நிலையை அடையாளப்படுத்துறது தான் இந்த இந்த பலிபீடம். அதாவது பரிபூரண நிலையிலிருந்து அவர் செலுத்திய பலி, அவர் கொடுத்த ஈடுபலி, அவர் கொடுத்த அந்த மீட்பின் கிரயம், சரிங்களா? பரிபூரண நிலைய அவர் பலியா கொடுத்திருக்கிறார். பரிபூரண நிலை அப்படிங்கும்போது ஒரு ஒரு அவர் வந்து ஒரு ஹியூமன் பர்ஃபெக்ட். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டாங்கன்னா முதல் மனுஷன், ஒட்டுமொத்த மனுக்குலத்திலேயும் முதல் மனுஷனா இருந்த ஆதாம் ஒரு பரிபூர்ண நிலையில படைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பரிபூர்ண நிலையில தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப பரிபூரண மனுஷன் அப்படிங்கும்போது இந்த பூமியில ஒரே ஒருத்தர் இருந்தாங்க, ஆதாம். அது முதலாவது ஆதாம். அவர் பாவத்துல விழுந்ததுனால அந்த பரிபூர்ண நிலை அவர் விட்டு போயிடுச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வந்திருக்காங்க அப்படின் போது அதே பரிபூரணத்துல வந்திருக்கிறாங்க. அதாவது மனுஷ சுத்தத்தினால அவர் பிறக்கல, தேவ சுத்தத்துல அவர் பிறந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால கற்பம் திரிக்கப்பட்டு அவர் பிறந்த அந்த ஒரு பாவமில்லாத துளியும் அப்பழுக்கற்ற ஒரு ஒரு சூழல் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு நம்ம பார்க்கணும். அந்த ஒரு பரிபூர்ண நிலைய என்ன செய்திருக்கிறார் அப்படின் போது ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்துக்காக தன்னுடைய அந்த ஜீவனை அவர் வந்து பலியாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக கூட நம்ம பார்த்தாலும் ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு இணையாக இன்னொரு பரிபூர்ண மனுஷனுடைய பலி அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த பலிபீடத்தை அடையாளப்படுத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ண சரீரம் எப்படி அங்க பலியாகப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதா. சரிங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பரிபூர்ண நிலை அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்க்கலாம், எப்படி பார்க்கணும் போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 33 வருஷம் உடன்படிக்கைக்கு பிற்பாடு வாழ்ந்த 3 வருஷத்துக்கு மாத்திரம் நீங்க எடுக்கும் பொழுது ஒரு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டுட்டார். ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறின அந்த அந்த நொடிப்பொழுதிலிருந்து 3 வருஷம் அவருடைய பலியின் ஜீவிய நாட்களாக நம்ம பார்க்கிறோம். அந்த 3 வருஷம் எப்படி இருக்குன்னா பரிபூர்ண தன்மையில இருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னையே வந்து அர்ப்பணிச்சிருக்கிறார், தன்னைத்தானே அவர் பலியாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க. நீங்க கவனிச்சு பாருங்க, அநேக இடங்கள்ல எப்படி அங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது இப்ப பலிபீடம்னா பலிபீடம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனா, அப்ப அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பலி எது அப்படின்னா அதுவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த பலிபீடத்தை அங்க ஒரு ஆசாரியன் வந்து அதை எரிச்சிருப்பார். அப்ப அந்த ஆசாரியன் யாரு? அவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடையப்பட்டாங்க. அப்படின்னா இது என்ன இருக்கு, ஒரு நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை, அதாவது பழுதற்ற தன்னுடைய சரீரத்தை என்னவா அப்படின்னா அங்க பலியாக அவராக முன் வந்து அங்க தேவ சமூகத்துல அங்க கொடுக்கிறார் அப்படின்னு. அப்போ தானாக முன்வந்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் என்னவா இருக்கு அப்படிங்கும்போது அதான் யோவான் அங்க விட்னஸ் பண்ணது கூட நம்ம பார்க்கிறோம். மத்தேயுல இருக்கோ, நீங்க யோவான்ல வாசிக்கலாம் 1:20 யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல எல்லாம் 36 எல்லாம் வாசிக்கும் போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது அந்த யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை கண்டு அது உணர்ந்து அவர் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை கொண்டு அதை வெளிப்படுத்துறது பார்க்கிறோம். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத எந்த விதமான ஒரு விஷயங்களும் தானாக அவர் வந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவர் வளர்ந்த விதம், தேவன் அவர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரமாக இந்த பூமியில் அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அங்க உணர்ந்து அங்க சாட்சியாக கொடுக்கப்பட்டுச்சு பார்க்கிறோம். அந்த சாட்சியை இப்பொழுது நம்ம நினைவுற இருக்கும். எப்படி அப்படிங்கும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பரிபூர்ண மனுஷ நிலைமை அப்படிங்கும்போது பரிபூர்ண நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பூமியில ஒரு பரிபூர்ண தன்மை அப்படிங்கும்போது எல்லா உணர்வுகளும் எல்லா விதமான செயல்பாடுகளும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவர் பரிபூர்ண நிலைமையில் இருக்கும்போது அதுக்கேற்ற ஒரு வல்லமை அவரிடத்தில் காணப்படும். அந்த வல்லமை அவர் என்ன பண்றாருன்னா அந்த வல்லமை பயன்படுத்தி தான் அநேக ஊழியங்கள்ல அவர் செய்யறார். அவர் செய்த ஊழியங்கள்ல சிலது பிரசங்கங்களாக இருக்கு, சிலது அடையாள அற்புதங்களாக இருக்கு, சிலது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சில செய்கைகள்ல சமிக்கைகள்ல
சில காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். அப்போ வாய் திறந்து பேசினாலும் சரி, சில சமிக்கையில் அவர் செயல்பாடுகள் காமிச்சாலும் சரி, சில அடையாள அற்புதங்கள் மூலமாக கூட என்னவா இருக்கிறதுனா எல்லாமே பாடமாக இருக்கு. அப்படி அவர் வாழ்க்கை முழுக்க ஒரு பாடமாக இருந்தது. எப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையே அங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அர்ப்பணிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? அவருடைய அர்ப்பணமுள்ள ஒரு ஜீவியம் பின்னாடி வரக்கூடிய சபை வகுப்பாருக்கு அது மிகப்பெரிய உந்துதலாக இருக்கு. சபையை எழுப்புறதுக்கு சபையை கட்டி எழுப்புறதுக்கு தன்னுடைய ஜீவனை அங்க அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க அர்ப்பணிச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த பலிபீடத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த பரிபூர்ணமா வாழ்ந்த அந்த மனுஷனுடைய நிலைமை தான் அங்க என்ன பண்றாருன்னா பலி செலுத்துறார். ஏன் இந்த வார்த்தையை நம்ம திரும்ப நம்ம சொல்றோம் அப்படிங்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு பலி செலுத்துறாங்க அப்படின்னா ஒரு ஆடோ இல்ல ஒரு மாடோ, ஒரு இளம் காளை, இளம் கன்று, ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறாங்க அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கணும்னா பழுதற்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கொடுக்கக்கூடிய பலியில கொஞ்சம் கூட அது என்னன்னா நசல் பிடிச்சதாகவோ ஊனமற்றதாகவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக ஒரு பலி செலுத்துறதுக்கு கொண்டு கொடுக்குறாங்க, என்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பலிகள் செலுத்துக்க சொல்லி கொடுக்கும் போது அந்த ஆடு தன்னுடைய மந்தையிலிருந்து நல்ல ஒரு தரமான ஒரு ஆடு, அதுல இன்னும் சொல்ல போனா நல்ல ஒரு தலையீற்றா இருக்கணும், அது கூட அதுல ரொம்ப ஆரோக்கியமான நிலைமையில இருக்கணும். ஒருவேளை அது அடிபட்டதாகவோ காயமானதோ இல்ல கால் உடைஞ்சிருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு சுத்தமான ஒரு கொண்டை கொடுக்கும் போதுதான் அதைத்தான் தேவன் என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறார். அப்போ ஒரு பரிசுத்தமான ஒரு பலிதான் தேவன் அங்கீகரிப்பார், இல்லைன்னா அங்கீகரிக்க மாட்டார் அப்படிப்பாங்க. அப்ப பலி செலுத்தும் பொழுது பலி செலுத்துறவங்களுடைய மனநிலையாகட்டும், அந்த பலியாகட்டும், பலி செலுத்தக்கூடிய சூழலாகட்டும் எல்லாமே எப்படி இருக்கும்னா மிக சரியாக இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுல நம்ம கத்துக்கிறது என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கை பர்ஃபெக்ட் டைமிங், பர்ஃபெக்ட் லைஃப், எல்லாமே பர்ஃபெக்ட். அவருடைய சரீரம் அங்க பலி செலுத்துறதுக்கு ஏற்ற சரீரமாக ஒரு பூரண நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த பலிபீடத்திலிருந்து நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த பலிபீடம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தி சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த பலிபீடம் எப்படி இருக்குன்னா ஒரு சதுர வடிவில் இருக்கும். சதுர வடிவத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுல நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஒரு சதுரம், அந்த சதுரத்துல நீங்க ஒரு 4 மூலையும் இணைச்சு ஒரு கோடு போட்டீங்கன்னா அது ஒரு பெருக்கல் குறிப்பாடு, ஒரு இன்ட் மார்க் அங்க உங்களுக்கு தென்படும். அந்த இன்ட் மார்க் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்க்கும்போது அதுல 4 முக்கோண வடிவங்கள் ஒன்று போல சேர்ந்தது போல இருக்கும். 4 ட்ரையாங்கிள்ஸ், 4 ட்ரையாங்கிள்ஸ் ஜாயிண்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம அதை உங்களுக்கு இங்க ஸ்லைட்ல காட்டுறேன், நீங்க பாருங்க. அது ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் 4 முகங்களாக இருக்கு. 4 முகங்களுடைய தொகுப்பாக அங்க தென்படுறதை பார்க்கிறோம். இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். பாருங்க, பலிபீடம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ண நிலையை, அந்த பரிபூர்ண நிலையிலிருந்து அவர் சேர்த்துன பலியை அடையாளப்படுத்துது. இப்போ இந்த பலிபீடத்தினுடைய அந்த சேஃப் எப்படி உருவாகுங்கிறது பாருங்க. ஆக்சுவலா இதுதான் பலிபீடம். இதுல 4 பாகங்கள் இருக்கு. 4 பாகங்களை சேர்த்தும் போது அங்க என்ன தென்படுதுன்னா உங்களுக்கு ஒரு சதுர வடிவம் ஸ்கொயர் கிடைக்குது. அந்த ஸ்கொயர்ல இருக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ். அப்போ 4 முக்கோணங்கள் அங்க இருக்கிறத பார்க்கணும். அப்ப இந்த 4 முக்கோணங்கள் எதை அடையாளப்படுத்துன்னா, ஒண்ணு நீதி, அன்பு, ஞானம், வல்லாமை. இப்ப இந்த 4 என்ன அப்படிங்கும்போது இது தேவனுடைய தெய்வீக குணலட்சணத்தை வெளிப்படுத்துது, தெய்வீக குணலட்சணத்தை அடையாளப்படுத்துது. அப்ப அதனுடைய மைய புள்ளி என்னவா இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் எந்த விஷயத்த அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கும்போது தேவனுடைய குணலட்சணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம தைரியமா சொல்லலாம், ஒரு பரிபூர்ண மனுஷன் தேவனுடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருப்பாங்க இந்த பூமியில. அப்படியாக இப்ப நம்மளும் புரிஞ்சு கொள்ளலாம், தேவனுடைய 4 குணலட்சணங்களை உள்வாங்கி கொண்டு அதை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னா அவங்கதான் பரிபூர்ண மனுஷன் அப்படி சொல்லி பார்க்க. பாருங்க, இங்க நீதி, அப்புறம் அன்பு, அப்புறம் ஞானம், அப்புறம் வல்லமை. இது பலிபீடம் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா கவனிக்கலாம். இந்த பலிபீடத்திற்கு 4 திசைகள் இருக்கு. 4 திசைகளும் ஒரு சேர இருக்கு. ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு குணலட்சணத்துல வெளிப்படுத்துது. நீங்க நீதி அப்படிங்கிறது கிழக்கு திசை, கீழே இருந்து போறோம்.
அதனுடைய வலது பக்கம் இருக்கு அன்பு, அதாவது வடக்கு திசை அன்பு, தென் திசை வல்லமை பவர், அப்புறம் மேற்கு திசையில் இருக்கு விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம், தெய்வீக ஞானம், தேவ ஞானம். தேவ நீதியில் ஆரம்பிச்சு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு ரெண்டும் சேரும் பொழுது அங்க எங்க போகுதுன்னா தேவன் ஞானத்துல அங்க வழிநடத்தி முன்னேறி கொண்டு போகுது. எங்க எதை நோக்கினா கிருபாசனத்தை என்ற நோக்கி நம்ம முன்னேறி கொண்டு போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த சார்ட்ல நமக்கு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற சார்ட்ல பாருங்க, இதுதான் வந்து நமக்கு வந்து கிழக்கு பக்கம். இப்படிதான் நம்ம உள்ள வருவோம். உள்ள வரும்போது முதல்ல பாக்குறது எதுதான் பார்ப்போம்னா இதுதான் நம்ம நீதி தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எப்படி நீதி பார்க்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இது ஒரு அருமையான என்ன அடையாளப்படுத்துது அப்படிங்கும்போது நீங்க கூட பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 89:14. சங்கீதம் 89:14 வசனம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஆமாங்க சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒருவேளை நம்ம வந்து நம்ம பிரகாரத்துல இருந்து பாருங்க, பிரகாரத்துடைய வாசல் வழியா நம்ம முதல்ல என்டர் ஆகும்போது நமக்கு எதுதான் தெரியும்னா பலிபீடம் தான் தெரியும். இந்த பலிபீடத்துல எந்த பகுதி நமக்கு தெரியும் அப்படிங்கும்போது இந்த பகுதி தான் தெரியும். அப்படின்னா முதல்ல நமக்கு தெரிகிறது எதுனா நீதி. ஒரு பிரகாரத்துக்குள்ள இருந்து நம்ம உள்ள என்டர் ஆன உடனே, பிரகாரத்துக்குள்ள என்டர் ஆன உடனே அந்த நுழைஞ்ச உடனே நுழைவாழ்ல முதல்ல இருக்கிறது பலிபீடம். அந்த பலிபீடத்துல முதல்ல நம்ம கண்ணில் தென்படுறது ஒரு பகுதி இல்லையா, அதாவது பலிபீடத்தினுடைய கிழக்கு பகுதி, அதுதான் நீதி. அப்படின்னு ஏன் இந்த அடிப்படையில் நான் நீதி சொல்றேன்னா, முதலாவது இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்த ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் முதல்ல எதை பார்க்கறாங்க, எதை கத்துக்கொள்றாங்கன்னா தேவன் நீதியை கத்துக்கொள்றாங்க. அதனாலதான் நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அது முதல்ல இருக்கு. அதுதான் பிரைம் அப்படிங்கிறத இங்க காட்டுறாங்க. அதை வச்சுதான் மற்றது எல்லாமே இருக்குங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய இந்த வசன பகுதி தான் நம்ம பார்க்குறோம். அதில் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது பாருங்க, முதல்ல கிழக்குல இருந்து வரும்போது முதல்ல நீதியை பார்த்துடுறோம். அப்புறம் லெஃப்ட்ல வந்து பவர், அதுதான் வல்லமை. அப்புறம் அந்த வல்லமை எப்படி வருது அப்படின்னா வடக்குல இருந்து வரக்கூடிய அன்பு மூலமா. எப்படி வடக்குல இருந்து அன்பு வடக்கு பண்றோம் அப்படிங்கும்போது வடதிசையில் யார் இருக்காங்கன்னா தேவன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் அப்படிங்கும்போது நம்ம ஏசாய வசனங்கள் கூட வாசிச்சுக்கிறோம் இல்லைங்களா. வடதிசை அப்படிங்கும்போது அது தேவனுடைய திசை. அப்போ தேவன் ஒரு வசனம் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வசனம்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பினுடைய பிறப்பிடம் எங்க இருக்குன்னா தேவ சமூகத்துல இருந்து வருது. அப்ப தேவன் இருந்து வரக்கூடியதா அன்புன்னு பார்க்கணும். அப்போ வடதிசை தேவனுடைய திசை. அப்ப தேவன் இடத்துல இருந்து வரக்கூடியது அன்பு. அந்த அன்பு கொடுக்குது எதை அப்படின்னா நீதிய. அந்த அன்பு தான் கொடுக்கும் பவரை. அந்த அன்பு தான் கொடுக்கும் தேவ ஞானத்தை. அப்போ தேவனுடைய வல்லமையை கொடுக்கறது அன்புதான், தேவனுடைய நீதியை கொடுக்கறது அன்புதான், தேவனுடைய ஞானத்தை கொடுக்கறது அன்புதான். அப்போ அன்புதான் பிரதானமா இங்க இருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட ரொம்ப அருமையான வார்த்தைகள். சகோதரருடைய எழுத்துக்களை நான் நீங்க உங்களுக்காக போட்டுக்கிறேன். சிஸ்டர், இதை நீங்க வாசிக்க முடியுமா? It is interesting to note that geometrically a square represents that which is perfect. God, of course, is perfect. And the four triangles we have been discussing here are arbitrary. They do not, when individually considered, really reflect God's perfect character. Nor could any of God's attributes, if taken separately, reflect His perfect character. ஓகே, அதாவது இந்த பொதுவாக சதுரம் அப்படிங்கிற அந்த ஸ்கொயர் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒரு பர்ஃபெக்டை அடையாளப்படுத்தும். அந்த சேஃப் எதை அடையாளப்படுத்தும்? பர்ஃபெக்ட் அடையாளப்படுத்தும். அது போலதான் யார் இருக்காங்க அப்படின்னா தேவன் இருக்கிறார். தேவனும் என்னவா இருக்காருன்னா அவர் பர்ஃபெக்டா இருக்கிறார். எப்படி பர்ஃபெக்டா இருக்காருன்னா இந்த ஒரு அந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து 4 ட்ரையாங்கிள்ஸ் ஒன்னா சேரும் பொழுது அங்க என்ன கிடைக்குது அப்படின்போது அதுக்கு அந்த சதுரத்துக்குள்ள இருக்கு 4 வகையான முக்கோணங்கள், 4 விதமான முக்கோணங்கள். அது 4 விதமான முக்கோணங்கள் தேவனுடைய 4 குணலட்சணங்களை அங்க அடையாளப்படுத்துவதாக நம்ம அங்க பாக்குறோம். அன்பான சகோதரர்களே, இது ஒருவேளை யாருகிட்ட அங்க காணப்பட்டிருக்குது அப்படின்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிபூர்ண சரீரத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவனுடைய 4 குணலட்சணங்களை அங்க வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு கூட நாம் புரிஞ்சுக்கொள்ளலாம். ஒருவேளை இந்த 4 விஷயங்கள் எவ்வளவு கரெக்டா அங்க வந்து பொருந்தி வந்திருக்குங்கிறத நம்ம இந்த பலிபீடத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். இந்த பலிபீடம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் தான் இயேசு கிறிஸ்து
அவர் பரிபூர்ண நிலையில எதை வெளிப்படுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது இந்த 4 விதமான குணலட்சணங்களை வெளிப்படுத்திருக்க 4 விதமான குணலட்சணங்களும் நம்ம இதைத்தான் அங்கே காட்டியிருக்குது அப்படிங்கும்போது இதைத்தான் காட்டியிருக்கு பார்க்குறோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கும்போது பொதுவா இந்த 4க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அருமையான இன்னொரு அர்த்தம் இதுக்கு அப்படியே வழிநடத்துறது என்ன அப்படின்னா, இது எல்லாமே 5 முழங்கள் இல்லையா? இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அடுத்த ஒரு 2-3 நிமிஷங்கள் வச்சு ஒரு கால்குலேஷனுக்கு நம்ம போக போறோம். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 5 முழங்கள் ஒவ்வொன்றும் ஈச் 5 கியூபிட்ஸ் அதான் இருக்கும். நமக்கு லென்த் அண்ட் வித் எல்லாமே வந்து 5 கியூபிட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த கார்னர் இருந்து இந்த கார்னர், அதுக்கு நம்ம தமிழ் சொல்லுவோம் விட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கார்னர் டு இந்த கார்னர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இங்க லைன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இப்படி ஒரு 5 கியூபிட்ஸ்ல நீங்க வந்து என்னன்னா 5 வந்து நீங்க ஒரு ஸ்கொயர் நீங்க வந்து ஒரு டிராவ் பண்ணிட்டு அதோட சென்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஆங்கில ஜாயின் பண்றீங்க. இந்த மூலையும் இந்த கார்னர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி, அப்போ இப்படி ஜாயின் பண்ணும்போது இதனுடைய லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்க. நீங்க உங்க வீட்டில் ஸ்கேல் பென்சில் இருந்தால் கூட நீங்க வந்து இது போட்டு பாருங்க. நிச்சயமாக என்னதான் கிடைக்குன்னா 7 கியூபிட்ஸ் வரும். 7 கியூபிட்ஸ் வரும். கரெக்டா இதுல வந்து 5 கியூபிட்ஸ்ல நீங்க 5 போட்டாச்சு. இதை கார்னரை வந்து 4 கார்னர் ஜாயின் பண்ணி லைன் போட்டீங்க அப்படின்னா அங்க 7 கியூபிட் வரும். இங்க 7 கியூபிட்ஸும் இந்த 5 கியூபிட்ஸும் என்ன ஒரு விஷயத்தை இங்க வெளிப்படுத்துது அப்படிங்கும்போது, இந்த அருமையான தேவனுடைய 4 குணலட்சணங்களை பிரதிபலிக்கிறதுக்கு நம்ம 4 குணலட்சணங்கள் நமக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படியாக நம்ம பிரதிபலிப்போம் அப்படிங்கிறதுக்கு அதோட ரகசியம் இந்த ஈக்குவேஷன்ல இருக்குங்கிறத இந்த டைமென்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படிங்கும்போது கவனிச்சு பாருங்க. நீங்க இந்த 5 5 7 இது வந்து ஒரு ஆஃப், இன்னொரு ஆஃப் வந்து இது ரெண்டா பிரிச்சோம்னா இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இது ஒரு ஆஃப், அதே மாதிரி இது ஒரு ஆஃப் இல்லையா? இப்போ இதுல இருக்கு 5 5. இப்போ இந்த 5 நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா அதாவது கூட்டுறோம், பிளஸ் 5 5 10. ஓகேங்களா? இதை 7ஆல மல்டிப்ளை பண்றோம், நமக்கு என்ன வரும்னா 70. அதே மாதிரி தான் இங்க ஆப்போசிட்ல 5 கியூபிட்ஸ் இது ஆட் பண்றோம். ஆட் பண்ணி இதை மல்டிபிள் பண்றோம் 7ஆல அப்படிங்கும்போது 70 அப்படிங்கிறது வரும். இப்ப 70 அப்படிங்கிறத நம்முடைய ஆண்டவர் எங்க பயன்படுத்துறார், எந்த விஷயங்களை 70 மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கும்போது 70 அப்படிங்கிறது ஒரு அருமையான ஆவிக்குரிய அர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமனுடைய வெளிப்பாடு, ஒரு கிரியின் வெளிப்பாடாக 70 இருக்குங்கிறத அங்க குறிப்பிடுறாங்க. எதன் மூலமாக அப்படிங்கும்போது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 22 வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். நீங்க பாருங்க அன்பான சகோதரர்களே, ஒரு சகோதரன் வந்து எப்படி சொல்றாருன்னா ஒரு 2 பேர்த்துக்குள்ள எப்படி அங்க மன்னிப்புகளை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறத குறித்து கற்றுக் கொடுக்கும்போது எப்படி சொல்றாங்கன்னா, பேதர் வந்து கேட்பார், என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க, அந்த குற்றத்தை வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா நான் எப்படி மன்னிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு இயேசு சொல்லுவாங்க, நீங்க வந்து எத்தனை தரம் வந்து நீ கவுண்ட்ல இல்லப்பா, 7 தரம் தான் அப்படின்னா அது ஏன்னா 7 தரம் அப்படின்னு சொல்லுவார். அந்த 7 தரம் அப்படிங்கும்போது அது என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு அங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, அங்க 70ங்கிறத நம்ம மைண்ட்ல அவர் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக அங்க சொல்லல, எத்தனை முறை கேட்டாலும் நீ மன்னிக்கணும் அப்படிங்கிறத அங்க கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதுல ஒரு விஷயத்த நீங்க பாருங்க, இதுவே லூக்கா வருஷன்ல நீங்க வாசிக்கும் போது லூக்கா 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்போ ஒரு 7 தடவை ஒருத்தர் இந்த ஒரு மைண்ட் நமக்கு வருமாங்கிறத நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா இது வந்து ஒருவேளை இந்த மைண்ட் நமக்கு இல்லை அப்படின்னா நாம என்னவாயிரலன்னா பர்ஃபெக்ட்ல இல்லைன்னு அர்த்தம், அதாவது பரிபூர்ணத்தில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் இதை வந்து தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில இதை என்ன செய்யாம இருப்பார், இது கடைபிடிக்காம
அவர் மற்றவங்களுக்கு சொல்லி மட்டும் கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக அவர் கடைப்பிடிச்சுதான் சொல்லி கொடுப்பார். கரெக்டா? அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா சதா காலங்களும் பாவிகளை அவர் மன்னிச்சு கொண்டே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் அவர் பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஒரு பரிபூர்ண ஒரு மனுஷன் ஒரு பாவிகளை மன்னிக்கிறதுல அவங்க என்னவா இருப்பாங்கன்னா கணக்கே இல்லாம மன்னிச்சு கொண்டு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கறோம். அதான் எப்படி சொல்றாங்கன்னா இங்க என்ன தேவை இருக்கு, அப்படி மன்னிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கும்போது, நாம இங்க பாவத்துல பிறந்து பாவிகளாக வந்துட்டு இருக்கோம். நம்முடைய பலகீனத்துல நம்ம அநேக தவறுகள் மீறுதல்கள் செஞ்சிருப்போம். எத்தனையோ பேருக்கு நம்ம என்னவா இருப்போம் அப்படின்னா இடையூறாக இருந்திருக்கலாம். இப்ப நம்முடைய பாவத்தை தேவன் நமக்கு என்னவா இருக்காருன்னா மன்னிக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். அப்போ தேவனிடத்துல நம்ம மன்னிப்பை பெற்றுக்கணும்னா நாம என்ன பண்ணணுமா, சகோதரர்களை மன்னிக்கிறதுக்கு கடமைப்பட்டுக்கணும். அது வசனம் மத்தேயு 6:14-15 வாசிங்க சகோதரி. மத்தேயு 6 வசனம் 14 முதல். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு உங்கள் பரமபிதா உங்களுக்கு படிக்கிறேன் பிரதர். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்கள் மன்னியாது உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இப்போ நம்ம இதுல இருந்து பாக்குறோம் என்னன்னா பிதாட்ட இருந்து நம்ம மன்னிப்பை வாங்க ஆகணும். காரணம் என்னன்னா அவருடைய கிருபை நமக்கு கிடைச்ச மாத்திரம் தான் நாம இங்க என்ன அப்படின்னா இந்த பூமியில சர்வைவல் ஆயிட்டு நம்ம பரலோகம் போக முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப நம்முடைய இதுல ஒரு சுயநலம் அடிப்படையில தான் நம்ம இந்த மன்னிக்கிறோமா அப்படின்னா நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம், தவறு இல்லை. காரணம் என்னன்னா தேவனிடத்துல நம்ம மன்னிப்பை பெற்றுக்கணும்னு சொன்னா நம்ம என்ன வேண்டியது இருக்கு, பண்ண வேண்டியது இருக்கு. மார்க்கும் இதே காரியத்தை எப்படி சொல்றேன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் அப்படிங்கிறார். மார்க்கு தான் இதுல எக்ஸாக்டா நம்முடைய மனநிலையை உணர்ந்து மார்க்குடைய பதிவுல ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இங்க தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும், அவர் மன்னிச்சுட்டு இருக்கிறார். அதே மாதிரி நாம என்ன பண்றோம்னா இப்ப தேவன் எப்படி நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சாரோ அதே மாதிரி மற்றவங்களுடைய பாவங்களை நம்ம மன்னிக்கணும். அந்த பாவம் அப்படி சொல்றது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நம்ம மன்னிக்கணும், பெரிய மிஸ்டேக்ஸ் நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்றேன். அதாவது பாருங்க, யாதொரு குறை எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த மாதிரியான குறைகள் இருந்தாலும் அதை நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ளணும், அப்படி மன்னிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுல இதை சொல்லும்போது என்ன சொல்றேன்னா இதுல கணக்கு இருக்கா அப்படின்னு பேதறியா அந்த கவுண்ட் அங்க கேட்கிறார் அப்படிங்கும்போது ஒரு லிமிடேஷன் கூட இருக்குமா அப்படின்போது நம்ம நிறைய இதை குறித்து சகோதரர் நிறைய கருத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு அது நேரம் போதாது. நம்ம இருக்கிற நேரங்களில் நம்ம சுருக்கமா எப்படி பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கத்துக் கொடுத்த விஷயம் என்னன்னா மற்றவங்களை மன்னிக்கிறது. ஏன் மற்றவங்க மன்னிக்கிறதுனா அவர் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்திருக்கார். காரணம் அவர் பரிபூர்ண மனுஷன். அவர் பரிபூர்ண மனுஷனா அவருடைய பலியை தேவன் அங்கீகரிப்பார். ஓகேங்களா? இப்ப நாமளும் இதே வழியில கிறிஸ்துவை பின்பற்றி நம்ம பலி செலுத்த வர்றோம். நம்முடைய பலியும் இங்க இருக்கு அப்படிங்கும்போது அப்ப நாம என்ன செய்யணும்னா இதை செய்யணும் அப்படிங்கிறார். அப்ப அந்த பலிபீடம் அந்த உணர்த்துற அந்த பர்ஃபெக்ட் சேஃப் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா இந்த நிலையை அடையாளப்படுத்துது. அதுல இருக்கக்கூடிய கால்குலேஷனும் நமக்கு இதுதான் கொடுக்குது. இப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஆதாமை தேவன் மன்னித்தாரா இல்லையா? ஆதாம் செய்த பாவத்தை தேவன் மன்னிச்சாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு பதில் இருக்குன்னா எஸ், தேவன் ஆதாமை மன்னித்தார். எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா அதனாலதான் 2ஆம் ஆதாமா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். அப்ப இந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படியாக நகர்ந்து போகுதுன்னா பாவத்துல விழுந்த ஒரு பாவியை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இங்க அனுப்பிச்சதுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படிங்கும்போது அதுல அடங்கி இருக்கு ஆதாம் செய்த பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அவர் மன்னிக்காம இந்த பலியை அவர் செலுத்தவே முடியாது. அப்போ ஆதாமுக்கு இணையான 2ஆம் ஆதாம் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்துல விழுந்த ஒட்டுமொத்த ஆதாம் அடையாளப்படுத்துறாங்க ஒட்டுமொத்த மனுக்குலத்தை. ஓகேங்களா? அப்போ ஆதாமை அங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை இங்க கொடுக்கணும். அப்ப தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு அவர் முன் வந்துட்டார் அப்படி சொன்னாலே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். திரும்ப நான் ஒரு முறை சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய பலிபீடம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த 3.5 வருஷம் மனுஷனாக வாழ்ந்த அந்த பர்ஃபெக்ட் ஹியூமன் இருந்தார் இல்லையா, அந்த நிலையை அடையப்படுத்துது. அந்த நிலையில இருந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பலி கொடுத்திருக்கிறார். என்ன தன்னுடைய பலியை ஜீவனா கொடுத்திருக்கிறார், ஜீவனை பலியா கொடுத்திருக்கிறார் அப்படின் போது அந்த ரேன்சம் கான்செப்டுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு பாவ மன்னிப்பு. எந்த பாவத்திற்கு? ஒட்டுமொத்த மனுக்குலத்துடைய பாவத்திற்கு தன்னை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல இருக்கு பாவம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். சரி, இது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னா இதே விஷயம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாமும் இதை எப்படி அபியாசப்படுத்துறோம்னா தேவனுடைய 4 குணலட்சணங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அது பரிபூர்ணமா இருந்து அதை அவர் வெளிப்படுத்திருக்கிறார். தேவனுடைய குணலட்சணங்களை கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அன்பாகட்டும், வல்லமையாகட்டும், நீதியாகட்டும், ஞானமாகட்டும் எல்லாவற்றையும் கிறிஸ்து வெளிப்படுத்துறது போல ஒருவேளை நாமும் இந்த பூமியில அந்த நாளையும் நல்லா உள்வாங்கி கொண்டு நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்னா அந்த அந்த கிரியை மூலமா வெளிப்படுத்த முடியும். அந்த கிரியை எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சக சகோதரர்களை மன்னிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிறது. அப்ப மன்னிக்கிறதுனா என்ன அப்படி சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது மன்னிக்கிறதுனா என்ன அப்படின்னா அவங்களுடைய பாவங்களை நினையாம இருக்கிறது. இது எப்படி சொல்றாங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான பாட்டு அப்படின்றாங்க. ஏன் கஷ்டமான பாட்டுங்கும் போது ஒரு ஒரு பர்ஃபெக்டா இருக்கிறவங்களால இந்த காரியத்தை செய்யவே முடியாது. ஆனா அதை மீறித்தான் நம்ம செய்யணும். அதானே நமக்கு தெரியும். அதாவது குணலட்சணங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பூமியில இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எதிராக நம்மளை உந்தி தள்ளணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேரக்டர்னா என்ன, இது நல்லா கவனிங்க. கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா வாட் இஸ் கேரக்டர்? குணலட்சணங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பூமியில சில விஷயங்கள் நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் இந்த சரீரம் இயல்பாவே நடக்கும். இந்த சரீரம் வெளிப்படுத்தும். இந்த மாமிச சரீரம், இந்த மாமிச சிந்தை சில விஷயங்களை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் கட்டுப்படுத்தி இயல்பா நடக்கிறதுக்கு நம்ம எதிராக செயல்பட ஆரம்பிக்கணும். அதுக்கு பேர் தான் என்னவா இருக்குதுன்னா கேரக்டர் அப்படி சொல்றேன். அதை குணலட்சணம் சொல்றோம். உங்களுக்கு நான் இது ஒரு உதாரணத்து மூலமா நான் சொல்றேன். இப்போ எனக்கு யாராவது ஒரு சில அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படுத்துறாங்கன்னா சாதாரண நம்ம முகத்துல என்ன ஆகணும், கோபம் வரும். ஏன்னா கோபம் ஓட்டுற மாதிரியான ஒரு செயல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா டக்குனு கோபம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா டப்புன்னு என்ன அடிக்கிறாங்க. அடிக்கும் போது இல்ல அடிக்கிறது கூட வேண்டாம், யாராவது வண்டியில முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா எச்சில் துப்பிட்டார். அந்த எச்சில் என்ன பட்டுருச்சு. இப்ப டக்குன்னு என்ன வரும்னா எல்லாருக்கும் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னொரு சக மனுஷன் நம்ம மேல உமிழ்ந்து துப்பும் பொழுது என்ன வரும் அப்படின்னா டக்குன்னு முதல்ல வர்றது ஒரு சல்லுன்னு ஒரு கோவம் வரும். இந்த ஒரு டென்ஷன் ஹைப்பர். அது இயல்பு. எதுல இயல்பு அப்படின்னா இந்த மனுஷன் ஒட்டுமொத்த பாவ மனுஷர்களுடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா பை பர்த் நேச்சர் எப்படி இருக்குன்னா அவங்க பாவத்திலே பிறந்திருக்காங்க இல்லையா, டக்குனு கோபத்தை வெளிப்படுத்தும். அப்போ புது சிருஷ்டிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்றாங்க, கட்டுப்படுத்துறாங்க. முதல்ல ஆரம்ப நிலையில கொஞ்சம் கோபம் அடியில் வரும் அதை அப்படியே கட்டுப்படுத்தி அதை தன்னுடைய கட்டுப்பாடு இருக்கிறாங்க. யாராவது பண்ணும்போது அப்படி இந்த சூழல் திரும்ப வரும்பொழுது அவங்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிற விஷயம் மைண்ட்லயும் வராது, மைண்ட்ல வந்தாலும் சரீரத்திலே வெளிப்படுத்தாது. இப்படியாக ஒரு நிலையை அடையிறாங்க இல்லையா, இதுதான் குணலட்சணங்களுடைய வளர்ச்சி. இப்படியாக ஒவ்வொரு பாட்டும் நம்ம அங்க சொல்லலாம். அப்படியாக ஒவ்வொரு பாட்டும் அங்க எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த அடிப்படையில தான் நம்ம அங்க சொல்றோம். அப்போ இயல்பாக நடக்கக்கூடிய அந்த இயல்பான தன்மைக்கு நாம எதிராக செயல்படும் போது அங்க குணலட்சணங்களுடைய வளர்ச்சி நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்போ கிறிஸ்து இங்க இதைதான் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா ஒரு பரிபூர்ண மனுஷனா இருக்கும், ஒரு பர்ஃபெக்டா இருக்கிறவங்கனால ஒரு சில பாவத்தை இல்ல ஒரு அபூர்வ நிலையை அவங்களால என்ன பண்ணணும்னா ஏத்துக்கவே முடியாது. மைண்டு எப்படி அப்படின்னு சொன்னா இப்ப நல்ல பாட்டு பாடுறவங்கனால இப்படி உட்காந்துருக்காங்க, நல்ல குட் சிங்கர், ஓகேவா. பக்கத்துல ஒருத்தர் தப்பா பாடுறாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப இயல்பு என்ன சொல்லுவோம், பை நேச்சர் பர்த் நேச்சர் என்ன சொல்லுவோம், அதை கரெக்ட் பண்றதுக்கு தூண்டும். ஓகேங்களா. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி இருக்கவே முடியாது. அப்போ அதை சகிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல நம்மளால சகிச்சு கொண்டு இருக்கவே முடியாது இல்லையா. இதே மாதிரிதான் நீங்க எந்த விஷயத்த வேணாலும் பாருங்க, ஒரு குறை இருக்கு. இப்ப நீங்க சின்ன சின்ன விஷயம் ஒருத்தர் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுல பாத்திரம் எல்லாம் வெசல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு தட்டு கழுவுறாங்க, நல்லா கழுவுல.
பர்ஃபெக்டா கழுவல, அது கொஞ்சம் பாதி கழுவி பாதி கழுவாத நிலைமையில் இருக்கு. இப்போ அதில் வந்து ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வரும்போது என்ன பண்ண மாட்டாங்கன்னா அது ரொம்ப அருவருப்பா பார்ப்பாங்க. ஏன்னா இவர் சுத்தமா இருக்கார். அதை பார்க்கும்போது அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேங்களா? அப்போ நாம ஆல்ரெடி அபூரணத்தில் இருக்கிறோம். அபூரண நிலைமையில் இருக்கிற நாமளே சில பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறோம். அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கற காரணம் என்ன? நாம என்னவா இருக்கோம்னா நாம இருக்கக்கூடிய ஒருவேளை நம்மகிட்ட வந்து ஒரு 10% மட்டும் பர்ஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 100ல வெறும் 10 தான் இருக்கு. 10%க்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம வீட்டில், நம்முடைய எக்லிஷியஸ்ல நம்மளாம் என்ன முடியாதுன்னா அந்த 10%ஏ வந்து மற்றவங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம என்னன்னா பயங்கரமா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத மாட்டோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் 100க்கு மேல எபோ 100 வச்சுக்கோங்க. 100 பர்ஃபெக்ட். அவரு 100 எல்லாம் ரீச் எப்போ. அப்போ ஒரு 100 இருக்கிறவரு இங்க கீழே குறைவா இருக்கிறவங்களை பார்க்கும்போது என்ன பண்ண முடியாதுன்னா அது சில விஷயங்களை சகிச்சு கொள்ளவே முடியாது. அப்ப இந்த பூமியில அவர் எப்படிதான் சகிச்சு கொண்டு வாழ்ந்தார் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய குணலட்சணம். அதுதான் தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட குணலட்சணம். அன்பு திரளான பாவங்களை மூடுது. அன்பு எதையும் பெருசா நினைக்காது. அன்பு அப்படிங்கிறப்ப அப்ப அன்புங்கிற ஒரு விஷயம் முதல்ல வந்துருச்சுன்னா இந்த 4 குணலட்சணங்களும் ஈஸியா வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த பலிபீடத்திற்குரிய அந்த ஸ்கொயரு அடையாளப்படுத்துது பர்ஃபெக்ட். காரணம் தேவன் அப்படிதான் இருந்தாங்க. தேவன் தான் கிறிஸ்து இருந்தாங்க. கிறிஸ்து தான் நாமளும் வரணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த பலிபீடத்தின் மூலமா. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்த பலிபீடத்துக்குள்ள இருந்த ஒரு சல்லடை வலைப்பின்னல் இது என்ன அடையாளப்படுத்துது அப்படின் போது நான் சுருக்கமா மட்டும் நான் சொல்லிடுறேன். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா பலிகளை எரிக்கிறது. இது எதுல எப்படி இருக்கு அப்படிங்கும்போது கரெக்டா வந்து பாதி வரைக்கும் வச்சு அதுல வந்து அந்த பலிகளை தாங்கி நிற்கும். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை அங்க வச்சு பலியா எரிக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை தாங்கிட்டு இருக்கும். கீழே நெருப்பு இருக்கும். ஓகேங்களா? அந்த அதாவது நெருப்புனா அந்த அந்த பலியில அதை எரிஞ்சிட்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு அந்த கொழுப்போட வச்சு எரிக்கும் போது நல்லா தகதகன்னு எரியும் இல்லையா? இப்போ கான்டாக்ட் இதுக்கு கான்டாக்ட் இல்லைன்னா கீழே எரிஞ்சு விழுந்த அந்த எது இருக்குங்க அடியில் இருக்கக்கூடிய அந்த என்னதுங்க சாம்பல் இது போன்ற அந்த விஷயங்களோட இந்த பலி என்ன டச் ஆகாம இருக்கும். அது தாங்கிட்டு இருக்குது எதுனா இந்த சல்லடை எதுக்கு அடையாளமாக இருக்கு அப்படிங்கும்போது இந்த சல்லடை அடையாளப்படுத்துது இந்த பூமியில நம்ம என்னதான் பரிபூர்ண நிலைமையில இருந்தாலும் சில மாமிசத்துல ஏற்படக்கூடிய சில குறைகள் நம்மளை என்ன பண்ணோம்னா அபூர்ண நிலைக்கு தள்ள ஆரம்பிக்கும். அப்படி தள்ளாம ஒரு சில செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இழுத்து பிடிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது நாம பலி செலுத்துறதுக்கு நம்முடைய மனசு தயாரா இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காம சில நேரங்கள் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பலி செலுத்தணும் ஒரு உதாரணமா சொல்லணும்னா நாம வந்து எக்லிஷியால வந்து நம்ம சப்ஜெக்ட் கேட்கறோம். ஒரு பாடம் போயிட்டு இருக்கு. நமக்கு தூக்கம் வருது. அதாவது மைண்ட் சொல்லுது பாடம் கேட்கணும், சத்தியம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சரீரம் நமக்கு அது ஒத்துழைக்கல. மைண்டு சொல்லுது சத்தியம் கேட்கணும், பாடி ஒத்துழைக்கல. அங்க என்ன நடக்குது அப்படின்னா மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு ஃபைட்டு. அதான் பூசிஸ்டியும் மாமிசமும் போராடி கொண்டிருக்கு சண்டையில. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கான்டாக்ட் எப்படி இருக்குதாம அந்த மாமிசத்தை உந்தி தரக்கூடிய ஒரு உத்வேகத்தை எது கொடுத்துட்டே இருக்கணுமாம இந்த பூசிஸ்டுடைய மைண்ட் கொடுத்துட்டே இருக்கும். சரீரத்தை அடக்கி ஒடுக்கிறது. பவுல் சொல்றாரு இல்லையா, என்னுடைய சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கிறேன் அப்படின்னு. எது வரைக்கும் அப்படின்னா நான் மரண பரியந்தம் என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா என்னுடைய பலியின் ஜீவியத்துக்கு என்னை உட்படுத்துறேன். ஓகேங்களா? இப்ப இந்த வலைப்பின்னல் அந்த மெஸ்ஸு அதான் பண்ணிட்டு இருக்கா. எப்படி பண்ணிட்டு இருக்காம நம்ம பலி செலுத்துறதுக்கு நம்மளை தாங்கி பிடிக்குது. முழுவதுமாக எரிந்து முடிக்க வரைக்கும் தாங்கி பிடிக்குது. அப்படின்னா மரண பரியந்தம் இந்த பலியின் ஜீவியத்துல நாம நிலைச்சு நிக்கிறதுக்கு தாங்கி பிடிக்கிறது எதுவா இருக்காம அந்த சல்லடையா. அப்படின்னா இது எதை சொல்லலாம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீல், ஒரு உத்வேகம். ஓகேவா? ஒருவேளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வலைப்பின்னல் மட்டும் இல்லைன்னா என்னவா இருக்கும் நினைச்சு பாருங்க. அது என்னவா இருக்கும்? சாம்பல்ல எரிஞ்சு கீழே கிடக்கும். கரெக்டா? கீழே அப்படி அப்போ அதோட சூழல் என்னன்னா இது சரியா பலியாகாது.
அதாவது சரியா எரிஞ்சு பலியாகாது. கரெக்டா? ஒரு ஆட்டுக்குட்டி நம்ம மேல வச்சு அதை தகனிக்கும் போது அது பர்ஃபெக்டா எரியணும்னா கான்டாக்ட் அதுக்கு தள்ளி தூக்கி நிக்கணும். அப்படி உந்தி தள்ளி இருக்குது, அதை தாங்கி பிடிக்குது. அந்த சல்லடை போன்ற அந்த தட்டு தாங்கி பிடிக்குது. அதுதான் இந்த சரீரத்தை பலி செலுத்துவதற்கு நம்மளை உந்தி தள்ளக்கூடிய ஒரு உந்து சக்தி, ஒரு ஜீலு, ஒரு வைராக்கியம். நம்ம இதெல்லாத்தையும் நம்ம அங்க குறிப்பிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த கொம்பு, 4 கொம்பு எப்படி இருக்கு? 4 மூலையில இருக்கு. இந்த 4 கொம்பும் கரெக்டா பார்க்கும்போது தனியா இல்லை, அது எதிலோ இருந்து வருது, தள்ளி இல்லை, வளைஞ்சு இல்லை, 4 மூலையில இருக்கு. பொதுவாக கொம்பு இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா 4 கொம்புகள். பொதுவாக கொம்புகள் எல்லா மிருகங்களுக்கும் இருக்கானா சில மிருகங்களுக்கு இருக்கு, சில மிருகங்களுக்கு இல்லை. இப்போ மிருகங்களுக்கு கொம்பு எதுக்கு அப்படிங்கும்போது அதை தன்னுடைய பவர் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு இருக்கக்கூடிய சக்தியை அதை எது மூலமா காட்டுறது? கொம்பு மூலமா தான் காட்டுது. தன்னை தற்காத்து கொள்றதும் அந்த கொம்பு தான். ஒரு ஆபத்துல இருந்து அது ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு இடத்துல ஒருத்தருக்கு ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டுக்கு நல்ல கொம்பு இருக்கு அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு காளையை பார்க்குறோம், நல்ல கொம்பு இருக்கு, அதை பார்க்கும்போது நமக்கு என்ன பக்கத்து போறதுக்கு பயமா இருக்கும். ஏன் அப்படின்னா அதனுடைய பவர் எதுல தெரியாம அந்த கொம்புல தெரியுதா. சில மாடுகள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நார்மலா இருக்கும், ஆனா அந்த மாடுகளுக்கு கொம்பு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப என்னவா இருக்கும்? பயமா இருக்கும். ஏன்? அதனுடைய சரீரத்தை பார்த்தா நம்ம ஈஸியா அடக்கிடலாம், பிடிச்சிடலாம் தான் இருக்கும். ஆனா அதனுடைய கொம்பு மட்டும் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அப்போ அந்த அதனுடைய பார்க்கும் பொழுது அதனுடைய பவர் எதுல காட்டுறாங்க அப்படின்னா கொம்புல காட்டுறாங்க. அப்ப இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய 4 கொம்புகளும் கரெக்டா நம்ம 4 அப்படி வரும்போது 4மே எதுக்குள்ள உள்ளடங்கி வருது அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த 4 டைரக்ஷன்ஸ். 4 டைரக்ஷன்ஸ்னா அதுல 4 ட்ரையாங்கிள் இருக்கிறது பார்க்குறோம். அந்த 4மே எதுக்குள்ள எதோட அடங்கி வருது அப்படிங்கும்போது 4 குணலட்சணங்களோட அடங்கி இருக்கிறத பார்க்குறோம். தேவனுடைய 4 குணலட்சணங்கள் அப்படின்னு. அப்போ இந்த பலிபீடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படின்னா இந்த பலிபீடத்தில் இருந்த 4 கொம்புகள் எதை அடையாளப்படுத்தும் போது தேவனுடைய 4 குணலட்சணங்களை பெற்றுக்கொண்டது மூலமாக தேவனுடைய குணலட்சணங்களை அவர் வெளிப்படுத்துறாரு இல்லையா. அந்த தேவனுடைய 4 குணலட்சணங்கள் அவருக்குள்ளாக இருக்கிறது இந்த கொம்பு மூலமா பவர். ஏன்னா நீ பெரிய கொம்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கொம்பு வல்லமை. எஸ், அப்கோர்ஸ் அது ஒரு வல்லமை. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய அதாவது தேவனுடைய 4 குணலட்சணங்களை தனக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறதுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அந்த 4 கொம்புகள். அந்த 4 கொம்புகளும் எப்போ எதை நோக்கி தான் இருக்குது அப்படின்னா தேவ சமூகத்தை நோக்கி இருக்கு, பரலோகத்தை நோக்கி இருக்கு, மேல் நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த கொம்பு எப்பொழுதும் ஒரு பலகீனரை காயப்படுத்துறதுக்காக அந்த கொம்பு இல்லை. அந்த கொம்பு எப்பொழுதும் ஒரு இன்னொரு எதிரிகளை வீழ்த்துவதற்காக அந்த கொம்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த கொம்பு. இந்த கொம்பு தான் என்னவா இருக்குன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய 4 கொம்பு. அது தேவனுடைய 4 குணலட்சணங்கள் நமக்குள்ளாக இருக்கும்போது நமக்குள்ள இருந்து வர்றது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 4 கொம்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த பலிபீடம் பவுல் சொன்னது போலதான் திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, கிறிஸ்து நமக்கு வழி வச்சு கொடுத்து போயிருக்கிறது என்னன்னா இந்த பலிபீடம் தான். இந்த பலிபீடம் நமக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பிரகாரத்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம எல்லாருமே வந்துட்டோம். முதல்ல நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ஈடு பலியை பார்க்கிறோம், அவர் கொடுத்த பலியை பார்க்கிறோம். எதுக்காக நம்ம அதை பார்க்கிறோம்னா நாமளும் கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில எவ்வளவு காலம் வாழ்றோமோ அவ்வளவு காலமும் நம்ம பலி செலுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பலி செலுத்தன்ற ஆசை நமக்குள்ளாக இருக்கு அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாக இருக்கணும், நமக்குள்ள ஒரு பர்ஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த பர்ஃபெக்டா ஒரு பலி பூரணம் எப்ப அடையும் அப்படின்னா அந்த பலி சுத்தமா இருந்தா தான் பூரண நிலையை அடையும் அப்படின்னு பார்க்கணும். அந்த பலி தேவனால அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, ஒரு சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துறேன். இந்த பலிபீடத்துல சில ரேம்ப்னா ஒரு ஏணிப்படி போலவோ சில கூகுள் இமேஜஸ்ல இருக்கும். அப்படியெல்லாம் அங்க இருந்தது போல வசனங்கள் நமக்கு இல்லை. அப்புறம் மேலே ஏறி சாம்பல் அல்றதுக்காக எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கூட நம்ம பார்க்கும்போதெல்லாம் கூட அப்படி இருந்தது மாதிரி எதுவுமே இல்லை. கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு
ஒரு ஒரு ஸ்டெப் மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஏறும்போதோ இறங்கும் போதோ அதை மட்டும் பயன்படுத்தி கொண்டாங்களா அப்படின்னு சொன்னா அதுவும் அப்படி ஒரு காணப்படலை. சில இடங்கள்ல வசனங்கள் நமக்கு இருக்கும். ஆசாரியர்கள் என்ன பண்ணோம்னா இந்த பலிபீடத்துல ஏறி பலி செலுத்தும் போது, அப்ப ஏரி அப்படின்லாம் வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பின்னாடி அதை குறித்து படிப்போம். ஆசாரியர்கள் பத்தி படிக்கும்போது அதையும் படிப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு என்ன பண்ணணுமாம அவங்க உள்ள ஒரு அந்த இன்னர் வேர் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் படிப்போம், பின்னாடி படிப்போம். அப்போ அவங்க ஒரு உயரமான இடத்துக்கு போனாங்களா, அப்போ நாங்க நிர்வாணம் காணப்படாம இருக்கிறதுக்கு ஒரு இன்னர் வேர் யூஸ் பண்ணாங்களா அப்படின்லாம் படிக்கும்போது சகோதரர் நீங்க குறிப்பிட்ட விஷயம்னா இந்த இடத்துல அது குறிப்பிடப்படலை. ஒருவேளை அதெல்லாம் எங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின் போது இந்த ஆசிரியப்பு கூடாரத்து பலிபடத்துல இவ்வளவுதான் இருக்கு. ஒரு 3 அடி, சார் 3 முழம் அப்படின்னா அது 4.5 அடி. 4.5 அடி என்றும் அது ஒரு சில உயரத்தை கொடுக்கும். அப்ப அந்த உயரம் அப்படின்னா ஒரு 6 அடி மனுஷன் அந்த 4 அடி உயரத்துக்கு ஏதாவது எடுத்து பயன்படுத்த முடியுமா? கீழே வரைக்கும் அந்த சாம்பல் எல்லாம் அல்றதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்க முடியுமா? இந்த ட்ரே எடுத்து திரும்ப உள்ள வச்சு இதெல்லாம் பயன்படுத்திருக்கான சூழ்நிலை இருக்கா அப்படின்னா அங்க பலி செலுத்தும் போது இந்த காரியங்கள் இந்த பலிபீடம் செய்யும் பொழுது கூட இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கரண்டி சொல்லியிருக்காங்க, அப்புறம் கிண்ணங்கள் சொல்லியிருக்காங்க, தட்டு சொல்லியிருக்காங்க, முள்தோடு சொல்லியிருக்காங்க ஃபோக்ஸ் மாதிரி. ஆனா கூட ஒரு லேடர் செய்யற மாதிரியோ ஒரு ஒரு படி செஞ்சது மாதிரியோ எதுவும் குறிப்பிடப்படலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பின்னாடி ஏதாவது நம்ம வேற ஒரு பாயிண்ட் படிக்கும் போது இது கூட வந்துச்சுன்னா நம்ம ரெஃபரன்ஸ் கோட் பண்ணி இதை நம்ம படிச்சுக்கொள்வோம். பொறுமையோடு கொண்டு தேவன் தாமே ஆசிரியர் சொல்லித்தாங்க. தேங்க்யூ பிரதர். ஸோ ரொம்ப அருமையாக நமக்கு பிரதர் இந்த பலிபீடம் பற்றி நம்ம படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் அந்த பலிபீடம் நம்ம கிறிஸ்து தான். அவங்களோட குணலட்சணங்கள் தேவன் கிட்ட இருந்த அந்த 4 குணலட்சணத்தை அது வெளிப்படுறது பார்த்தோம். ஸோ இப்போ அவங்களோட பின்பற்ற போற நம்மை அப்படிப்பட்ட அந்த குணலட்சணம் கண்டிப்பா நம்ம வளரணும். அப்படிப்பட்டாதான் நம்ம பரிபூர்ணமா தேவன் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நம்ம வளர மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்த வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகள் ஏறெடுக்கிறோம். அப்படியே தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவரும் சார்ந்தவங்க நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. எதனா கருத்துக்கள் இருந்தா நீங்க கடைசி ஜப்பம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம் சகோதர சகோதரிகளை. இப்போ இறைவனை நீங்கியங்கள் படிக்க முடியாத சகோதரன் ரவி கருண் నుండి அன்போடு அழைக்கிறோம். முடிவு ஜப்பத்துல வெளிநடக்க முடியாத சகோதரன் ஜான் பிரிட்டோ திருப்பூர் నుండి அன்போடு அழைக்கிறோம். மார்ச் 6ஆம் தேதி நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பிலிப்பியர் 4:11-12. நம் வாழ்க்கையில் பல வேறுபாடான நிலைமை நமக்கு உண்டாகும் பொழுது நாம் மனச்சோர்வு அடையக்கூடாது. நாம் உயர்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் செழித்திருக்கவும் கஷ்ட நிலையில் ஜீவிக்கவும் அப்போஸ்தலனை போல அறிந்திருக்க வேண்டும். இதன் மூலமாகவே நாம் தேவ ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற தகுதியுள்ளவர்களாவோம். நாம் எவ்விதத்திலும் வாழ்ந்திருக்க மட்டும் கற்றுக்கொண்டு அதிகமான உலக ஆஸ்தியை சேர்க்க நாம் எண்ணங்களை செலவிடக்கூடாது. உலக ஆஸ்தி நம்மை தேவ சமூகத்திலிருந்து விலக்கி போக செய்யும். நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்கு மிஞ்சி நாம் எதையும் சிந்தித்தாலும் அது பல உலக இச்சைகளுக்கு நம்மை இழுத்து செல்லும். எந்த நிலையிலும் நாம் திருப்தியுள்ளவர்களாக இருக்கும் பொழுதும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம். 1 தீமோத்தேயு 1:6-11. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். தேவரே, இந்த நாளில் கூட எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒன்றை கூட்டி உங்களுடைய வெளியேறப்பெற்ற அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்க தந்த அந்த கிருபைக்கும் வாய்ப்புக்கும் நன்றி எங்கள் தகப்பனே. தேவரையும் அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டபடி உங்களுடைய பரிபூர்ணமான அந்த ஜீவனை நாங்கள் பெற்று நாங்களும் அந்த பரிபூர்ணத்துக்குள்ளாக கடந்து வரத்தக்க என் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவினாலே எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை மனமுமாய் உங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் கூட பேசின மகனும் தேவரீர் இன்னும் எடுத்து பயன்படுத்தவும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் எடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும் தேவரீர் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.